And what's up? Ramya, actually, I'm checking my mails. I'm swamped with a lot of mails nowadays. Okay, what's the topic today? We have to talk about the daily activities. Oh, okay. So, hi everyone. Today we are going to talk about our daily routines. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. இப்போ வந்து அவங்க கேட்கும்போது வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாங்க, வாட் ஆர் யூ டூயிங் கேட்டாங்க. ஐம் ஜஸ்ட் செக்கிங் மை மெயில்ஸ் அப்படின்னு சொன்னேன். திஸ் இஸ் அ யூஷுவல் ஆக்டிவிட்டி, எவ்ரிடே ஐ செக் மை மெயில். ஸோ டெய்லி நம்ம வந்து செய்கிற விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். ஸோ இதில் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸை வந்து எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள், அல்லது ஐகார்ட்லேயும் கொடுத்துட்றேன். இப்போ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1, water the plants. செடிகளுக்கு தண்ணி ஊற்று அப்படின்றதுக்கு water the plants அப்படின்னு சொல்லலாம். Number 2 in our list is feed the fish. மீன்களுக்கெல்லாம் உணவு கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு feed the fish அப்படின்னு சொல்லலாம். Number 3, wash the car. காரை வாஷ் பண்ணு, காரை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு wash the car அப்படின்னு சொல்லலாம். Number 4, walk the dog. டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு walk the dog அப்படின்னு சொல்லலாம். Number 5 in our list is mow the lawn. mow the lawn அப்படின்னா இந்த புல்வெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புல்லை வந்து ட்ரிம் பண்ணுறது, அதுக்கு இங்கிலீஷில் mow the lawn அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் rake the leaves. rake the leaves, அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு rake the leaves அப்படின்னு சொல்லுவோம். Number 7 in our list is check the mail. மெயில் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் surf the internet. இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறது surf the internet அப்படின்னு சொல்லலாம். Number 9, do up the closet. அப்படின்னா ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணு, க்ளீன் பண்ணு அப்படின்றதான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட்டு do your hair. do your hair அப்படின்னா ஹேர் ஸ்டைல் பண்ணு, ஹேர் கோம் பண்ணு, brush your hair, comb your hair, do your hair அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் put makeup on. மேக்கப் பண்ணு, get dressed. get dressed up அப்படின்னா வந்து ட்ரெஸ் அணிகிறது, உடை அணிகிறது, அணிந்து கொள்தல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக் ஷவர். டேக் ஷவர் அப்படின்னா டேக் பாத் அப்படின்னு சொல்லுவோம்ல, குளிக்கிறது. டேக் ஷவர். கோ டு ஜிம் ஆர் ஒர்க் அவுட் ஃபார் an hour. ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு. கோ டு ஜிம் சொல்லலாம், அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ சே ஹிட் த ஜிம் அப்படின்னு சொல்லலாம். ஹிட் த ஜிம். ஸ்க்ரால் டவுன் த சோஷியல் மீடியா. நம்ம ஃபீடை வந்து செக் பண்ணுறது, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஃபீட்ஸை செக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் டவுன் த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். சர்ஃப் த இன்டர்நெட் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ரௌஸ் பண்ணுறது. ஸ்க்ரோல் டவுன் த சோஷியல் மீடியா அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபீடை செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், சில் அவுட் ஆன் த கவுச். சோஃபாவில் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது. சில் அவுட் ஆன் த கவுச் அப்படின்னு சொல்லலாம். Number 17, go shopping. ஷாப்பிங் போ அப்படின்றது, அல்லது ஐ கோ ஷாப்பிங் அப்படின்னா நான் வந்து ஷாப்பிங் போவேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோ ஷாப்பிங் சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஐ கோ டு ஷாப்பிங் அல்லது ஐ வென்ட் டு ஷாப்பிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது யூ ஷுட் நாட் யூஸ் த ப்ரிப்போசிஷன் டு பிஃபோர் ஷாப்பிங். எது முன்னாடிலாம் வந்து டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஐ கோ ஷாப்பிங், ஐ கோ வாக்கிங், ஐ கோ ஜாகிங், ஐ கோ ஹைக்கிங், இந்த வேர்ட்ஸ் முன்னாடி டு அப்படின்ற ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன டிப் தான். இது வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் பற்றி நம்ம சொல்லும்போது, நான் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பர்டிகுலராக இன்றைக்கி நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வேர்போடைய பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2 வேர்ப் யூஸ் பண்ணிக்கணும். ஐ வென்ட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ வென்ட் டு ஜிம் டுடே, ஐ ஒர்க்ட் அவுட் ஃபார் an hour. ஸோ இந்த மாதிரி வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஐ ஸ்க்ரோல் டவுன் மை சோஷியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூஸ்வலாக நம்மளுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது
present tense யூஸ் பண்ணணும். இது பர்டிகுலராக இன்னைக்கு நான் பண்ணேன் அப்படின்றத சொல்லும்போது யூஸ் past tense instead of this. Okay, let's move on to the next one. Number 18. Number 18 is bathe my pet. அப்படின்னா என்னுடைய பெட்டை வந்து நான் வந்து குளிப்பாட்டுறது, அதுக்கு தான் வந்து bathe my pet. இதோடைய ஸ்பெல்லிங் வந்து BATHE யூஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் BATH. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் மை அஜெண்டா. என்னோட அஜெண்டாவை செக் பண்ணுறது. செக் மை டு டூ லிஸ்ட். இன்றைக்கி நான் வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது நான் எழுதி வச்சுருந்தேன். செக் மை டு டூ லிஸ்ட், ஐ செக் மை டு டூ லிஸ்ட் ஆர் ஐ செக் மை அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். ஐ செக் மை அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தால் உங்களோட அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ செக் மை டு டூ லிஸ்ட் ஆர் ஐ செக் மை அஜெண்டா ஆர் ஐ செக் மை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக் த்ரூ த நியூஸ் பேப்பர். முன்னாடிலாம் வந்து ரீட் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கி வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ யாரும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்படின்றதுனால ஆப்பில் தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ லுக் த்ரூ த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் charge your gadgets. This is very important. Inevitable thing in our life. மொபைலில் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சார்ஜ் த கேட்ஜெட்ஸ். கேட்ஜெட்ஸ் அப்படின்னா ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல், லேப்டாப், டேப், கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை சார்ஜ் பண்ணுறது. அண்ட் ஆர்கனைஸ் யுவர் ஃபோல்டர்ஸ். உங்களுடைய ஃபோல்டர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். டைடி அப் த ரூமை நீட்டாக வச்சுக்கோ, க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 24 இஸ் டாஸ் ஆஃப். டாஸ் ஆஃப் ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் தூங்கு அப்படின்னு சொல்கிறது. யூ கேன் ஆல்சோ யூஸ் டேக் அ நேப் ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுவே வந்து ஸ்லீப் இன் ஆன் சண்டேஸ். ஐ ஸ்லீப் இன் ஆன் சண்டேஸ் அப்படின்னா நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ ஸ்லீப் ஃபார் அ லாங் டைம் அப்படின்றதான். ஸோ இதை நம்ம பாஸ்டில் சொல்லும்போது ஐ ஸ்லெப்ட் இன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's it with the lesson. இன்றைக்கி வந்து ஒரு 25 phrases நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். மார்னிங் இருந்து நைட் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ யாராவது வந்து டெல் சம்திங் அபவுட் யுவர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஐ போட்டு ஐ ஆல்வேஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இதுவே பாஸ்ட் டென்ஸில் இன்றைக்கி நான் இதை செஞ்சேன் பர்டிகுலராக அப்படின்னு சொல்லும்போது அப்படியே verb plus V2 verb யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ that's it, very simple. Thank you so much for clicking this video. If you are not a subscriber, please go and subscribe to my channel. And if you like this lesson, hit the like button. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.